வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் எனக்கு பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இந்தியாவின் கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில கூட்டாட்சிகள் பற்றி கேட்குறாங்க. ஒரு கொஷின் டிஎன்பிசியில் இது இல்லாத கொஷினே கிடையாது. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கேட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் சர்க்கரை குழு கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கூட்டாட்சின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கூட்டாட்சியில் என்னென்ன இருக்குது அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ராஜமன்னரெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் கம்மியாக இருக்கும். 12th புக் எடுத்தீங்கன்னாக்க தேசிய கூட்டாட்சின்னு சொல்லி அதில் இருக்கும். அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறக்கூடிய அந்த விதிகள்லாம் என்னென்ன இருக்குது, மத்திய மாநில பட்டியலுக்கு என்னென்னலாம் யாரெல்லாம் கமிட்டிலாம் உருவாக்குனாங்க, அதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசமைப்பின் 12வது பகுதி மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசமைப்பின் 11வது பகுதி பார்த்தீங்கன்னாக்க இந்தியா நம்மளுடைய மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறக்கூடியது. வாக்கியம் 2, இதை பற்றி கூறும் விதிகள் 245 முதல் 293 வரை. 263 டி வரைக்கும் வரும். 263 டி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மத்திய மாநில உறவுகள் பற்றி கூறக்கூடிய விதி ஆகும். அப்போ ரெண்டுமே வந்து தவறாக இருக்குது. வாக்கியம் 1, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பங்கீடு 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த அட்டவணையில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்டால் 7வது அட்டவணையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து சரிதான். வாக்கியம் 2, விதி 249 ஆனது தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என குறிப்பிடுகிறது. 249 படி பார்த்தீங்கன்னாக்க தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் வந்து இயற்றலாம். ரெண்டுமே வந்து சரியானது. தேர்ட் கொஷின், வாக்கியம் 1, பொதுப்பட்டியல் என்னும் கருத்து அமெரிக்க அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. வாக்கியம் 2, கல்வியானது பொதுப்பட்டியலில் அமைந்துள்ளது. அமைந்திருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இருக்குது. பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து இருக்குது. ஆனால் இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டாக்க மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நீட் எக்ஸாம் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியல. 2வது மட்டும் சரி. முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. வாக்கியம் 1, அரசமைப்பின் 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். ஒரு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்க மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு வந்து மாற்ற முடியும். அது 249 உறுப்பின்படி வந்து பண்ணலாம். சரிதான். வாக்கியம் 2, 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற 44வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன. 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். குறு அரசமைப்பினே சொல்லலாம். ஏன்னா இந்த 42வது சட்ட திருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கிறதுனால தான் 42வது சட்ட திருத்தத்தை ஒரு குறு அரசமைப்பு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இல்லையா? அப்போது வாக்கியம் 2 வந்து தவறு. சரி, 1 மட்டும் சரி. 42வது சட்ட திருத்தத்தின்படி பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டதில் தவறானது இது. 42வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா 5 துறைகள் வந்து மாநில பட்டியலிருந்து மாற்றிருப்பாங்க. அதை வந்து தவறானது எதுன்னு கேட்டாக்க சிறைகள் வந்து தவறாக இருக்கும். காடுகள் 2, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. சிறை வந்து கிடையாது. மத்திய பட்டியலில் தவறானது எது? பாதுகாப்புத்துறை இருக்கும், வனங்கள் இருக்கும், வங்கித்துறையெல்லாம் மத்திய பட்டியலில் தான் இருக்கும். வெளியுறவுத்துறை இருக்கும், வனங்கள் வந்து கிடையாது. வனங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும். சரி, வனங்கள் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கும். மத்திய பட்டியலில் பொருந்தாதது எது? பொது சுகாதாரம், விவசாயம், சட்டம், உளுந்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மத்திய பட்டியலில் வந்து இருக்கும். குடிமை சட்டம் வந்து கிடையாது.
வாக்கியம் 1. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை. சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை என்பது சரி. ஒரு கூட்டாட்சி முறையில் அங்கமாக தேர்தல் ஆணையமானு கேட்டாக்க அது வந்து தனித்துவமானது. ஒரு தனித்துவமானது. இது சரி. வாக்கியம் 2. இது 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்தச் சட்டங்கள் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துகிறது. சுயாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்துவது தான் தேர்தல் ஆணையம். அது ஒரு கூட்டாட்சி முறை அங்கம் இல்லை என்பதும் சரி. ரெண்டுமே சரி. தவறானதை தேர்ந்தெடுக்கும். 9வது கொஷின். நிதிக்குழுவை 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் அமைப்பார். நிதிக்குழுவை 5 ஆண்டுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். இது சரி. அரசமைப்பின் 280வது உறுப்பு நிதிக்குழுவின் அமைப்பை விவரிக்கின்றன. அரசமைப்பின் 280வது உறுப்பு நிதிக்குழுவை பற்றி பேசும். இதுவும் சரிதான். வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மைய அரசுக்கு மட்டும் பகிர்ந்தளிப்பதை நிதிக்குழு முடிவு செய்கிறது. இது ஒரு தவறான விஷயம். வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்ந்தளிப்பதை நிதிக்குழு முடிவு செய்யும். முடிவு செய்யும். இப்போ 3 தான் தப்பாக இருக்குது. மைய மற்றும் மாநிலம். நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆலோசனை குழு பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது. ஒரு நிலையான குழு கிடையாது. இது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது என்பதும் சரி. இப்போ 3 தான் தவறாக இருக்குது. 10. வாக்கியம் 1. வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழிநடத்தப்படுகிறது. வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் தான் கூட்டாட்சி வழிநடத்தப்படுகிறது என்பதும் சரிதான். வாக்கியம் 2. தனிப்பட்ட மாநிலத்தின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்பட்டது. ஒரு மாநிலத்துக்கும் ஒற்றுமை தேவை அப்படின்னு தான் இந்த கூட்டாட்சி உருவாக்கியிருப்பாங்க. ரெண்டுமே சரி. 16வது கொஷின். வாக்கியம் 1. நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் சட்டம் அதிகாரம் பெற்றுள்ளது. சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. வாக்கியம் 2. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம்பெறாத வகையில் நாடாளுமன்றம் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இடம்பெறாத வகையில் நாடாளுமன்றம் சட்டமேற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இடம்பெறாத வகையில் நாடாளுமன்ற சட்டமேற்றும் அதிகாரம் இருக்குது. வாக்கியம் 2 மட்டும் சரி. 12வது கொஷின். வாக்கியம் 1. நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம் பொருளாதாரம். நிதிக்குழுவின் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம் பொருளாதாரம். இது 3 தான் இருக்கும். நிதிக்குழுவோட 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம் பொருளாதாரம் சொல்லிட்டு 3 உறுப்புகள் தான் இருக்கும். பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பார்கள். இவங்கெல்லாம் பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவராக இருப்பார்கள் என்பதும் சரிதான். வாக்கியம் 2. நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர். நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர் கொடுத்துருக்காங்க. நிதிக்குழுவின் 4வது உறுப்பினர் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி பெற்றிருப்பார். அவர் அந்த தகுதியில் வச்சிட்ருப்பார். வாக்கியம் 1 மட்டும் சரி. 2வது தவறு. வாக்கியம் 1. அயர்லாந்தில் புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணரான கிராவின் ஆஸ்டின் இந்திய கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தார். இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டாக்க கிராவின் ஆஸ்டின். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதிகமாக கேட்ட ரெக்கார்டான கொஷின் கேட்டாங்க அந்த கிராவின் ஆஸ்டின் தான். புக் பேக்கில் இருக்குது, லாஸ்ட்டில் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த கொஷின் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த கொஷின் தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அயர்லாந்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் ஒரு அமெரிக்கன். அப்போது ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது அமெரிக்காவை சேர்ந்தவர் கிராவின் ஆஸ்டின் என்பது சரியானது. வாக்கியம் 2. ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்ட ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவர்களாகும் என டாக்டர் வியர் கூறியுள்ளார். யாருனாக்க டாக்டர் வியர் அப்படின்றவர் ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்ட ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாக்கியம் 2 மட்டும் சரி. பட்ஜெட் தயாரிப்பில் பங்கு பெறாதது எது?
நிதி ஆயோக் இருக்கும், நிதி அமைச்சகம் இருக்கும், தலைமை கணக்கை மற்றும் கணக்காளர் வந்து இருப்பார், நிதி ஆணையம் வந்து இருக்காது. நிதி ஆயோக் வேறு, நிதி அமைச்சகம் வேறு, நிதி ஆணையம் வேறு. வாக்கியம் 1. அரசமைப்பில் 263 அரசமைப்பின் 262வது உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையே குழுவை உருவாக்கலாம் என்று குறிப்பிடுகிறது. அரசமைப்பு 262 லா படி பார்த்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையே குழுவை வந்து உருவாக்கலாம், குழுவை வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து சரிதான். வாக்கியம் 2. அரசமைப்பு பிரிவு 263 படி 263 படி மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல் சட்டம் 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் விஷயம். நதிநீர் பிரச்சனை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். 263வது சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா சரி, சட்ட லா படி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. காக்கா காலேல்கர் ஆணையம் 29 ஜனவரி 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு கேட்டாக்கா, இந்த பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புலேருந்து இந்த குழு வந்து யார் குழுவெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இப்போ நினைக்கலாம், டிஎன்பிசி குரூப் 4 தானடா, 10th வரைக்கும் தானடா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கான், நீ ஏன்டா இப்போல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குவாலிஃபிகேஷன் 10th வரைக்கும் தான். ஆனால் உங்களுக்கு சிலபஸ் பாருங்கள் +2 வரைக்கும் கவர் ஆகுது. நம்ம +2 வரைக்கும் படித்து தான் ஆகணும். நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைம் குரூப் 2 பாஸ் பண்ணவன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4ல் வேலை இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து படிங்க. அடுத்தது குரூப் 2 இந்த மாதம் வரப்போகுது, மார்ச் மாதம் இல்லையா? அது இந்த மார்ச் மாதம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. சீக்கிரம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே கொடுக்கணும். ஃபஸ்ட்டே கொடுத்தா தான் அவங்களால எக்ஸாம் வந்து சீக்கிரம் வைக்க முடியும். கண்டிப்பாக குரூப் 2 வந்து எக்ஸாம் வருது. ஸோ எல்லாமே நம்ம வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படித்தா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அங்கே வந்து எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தூசு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து கொடுக்குறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் படித்து தான் ஆகணும். இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடிய இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு யூனிட் மட்டும் ரொம்ப ரொம்ப உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. காக்கா காலேல்கர் ஆணையம் 29 ஜனவரி 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமாகும் என்பது சரி. வாக்கியம் 2. இது பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையமாகும். என்பதும் சரி. காக்கா காலேல்கர் ஆணையம் ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாக்கியம் 1. உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும் என்று அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது. எந்த குழு பரிந்துரைத்ததுன்னு கேட்டாக்க அசோக் மேத்தா குழு தான் வந்து பரிந்துரைத்தது என்பது இம்பார்ட்டண்ட். உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்டி மற்றும் எஸ்டி அவர்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு அசோக் மேத்தா குழு ஆகும் என்பது சரிதான். வாக்கியம் 2. பிரிவு 243 படி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது. பஞ்சாயத்து ராஜ் பிரிவு 243 படி எஸ்டி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கு இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடப்படுகிறது. இதுவும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. 243D வரணும். 243D தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும். பஞ்சாயத்து ராஜ் விதியை பற்றி பேசுவோம். 243D ஓகேவா? 18வது கொஸ்டின். வாக்கியம் 1. செழுமை அடிக்கினர் எனும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு இந்திரா சஹானி வெஸ் மத்திய அரசு ஆகும். இந்திரா சஹானி மற்றும் மத்திய அரசு ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. மத்திய அரசு கிடையாது, இந்திய யூனியன் சொல்லி வரணும். இந்திய யூனியன் தான் எனக்கு செழுமை அடிக்கினர் கருத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குழு தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்திரா சஹானி மற்றும் வெஸ் பற்றினது இந்தியன் யூனியன் சொல்லி வரணும். இது வந்து தப்பு.
வாக்கியம் 2, இது மண்டல் குழு வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மண்டல் கமிஷன் சொல்லியும் அழைப்பாங்க. வாக்கியம் 2 வந்து சரி. இந்த இந்திரா சஹானி வேஸ் யூனியன், இந்திய யூனியன், இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் குழு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. தவறானதை தேர்ந்தெடு. பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய், முன்னாள் பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979ஆம் ஆண்டு பிபி மண்டல் தலைமையில் பின்தங்கிய வகுப்பினருக்காக 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 1956 அது. இது வந்து 1979. 1979 பார்த்தீங்கன்னாக்கா மொரார்ஜி தேசாய் பீரியடில், அது நேரு பீரியட் நல்லா தெரியும், நேரு பீரியட்னு தெரியும். இது வந்து மொரார்ஜி தேசாய் பீரியடில் வந்து பிபி மண்டல் தலைமையில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2வது ஆணையம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிதான். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி பின் தேஷ்வாரி பிரதாஷ் மண்டல் கமிட்டி ஆகும். அதாவது அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% வந்து கொடுக்கணும், 27% வந்து கொடுக்கணும்னு சொல்லி சிபாரிசு செய்த கமிட்டி எதுன்னு கேட்டாக்க பின் தேஷ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி ஆகும். அதுதான் பிபி மண்டல் கமிட்டி. அவருடைய முழு பேர் என்னன்னு கேட்டாக்கா பின் தேஷ்வாரி பிரசாத்னு தான் பிபி மண்டல் கமிஷன். ஓகேவா? இதுவும் வந்து சரி. மேலும் இந்த கமிட்டி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீட்டு பரிந்துரை செய்தது என்பது தவறு. இந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு 50% வந்து இடஒதுக்கீடு வந்து தரணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மண்டல் கமிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மண்டல் ஆணைய அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடும் இல்லை. இது ஒரு உண்மையான விஷயம். உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மண்டல் ஆணைய அறிக்கை சமர்ப்பித்த அப்புறம் எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் தான் இருந்திருக்கும். தேர்ட் மட்டும் தப்பு. 50% வந்து கொடுத்துருப்பாங்க. வாக்கியம் 1, பாராளுமன்றத்தில் 1982 மற்றும் 1983ஆம் ஆண்டில் மண்டல ஆணையம் அறிக்கை மீது விவாதம் மட்டுமே நடைபெற்றது. 82 83 வரைக்கும் எனக்கு விவாதங்கள் வந்து நடந்திருக்கும். வாக்கியம் 2, 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையம் அறிக்கையை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது. எப்போ கிரியேட் பண்ணுறாங்க? 1979 கிரியேட் பண்ணுறாங்க. 82 to 83 அது விவாதம் மட்டும்தான் நடக்குது. அடுத்த கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 90 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பீரியடில் வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு கேட்டாக்கா மன்மோகன் சிங் கிடையாது, விபி சிங், வல்லபாய் பட்டேல் சிங். சரி, சும்மா சொன்னேன், விபி சிங். ஓகேவா? விபி சிங் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அறிக்கையை வந்து பரிந்துரை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார் 1990ஆம் ஆண்டு. வாக்கியம் 1 சரி, 2வது வந்து தவறு. மன்மோகன் சிங்கில் விபி சிங். மண்டல் ஆணையம் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. மண்டல் ஆணையம் விபி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டார். விபி சிங் வந்து அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னாக்க சந்தர்ப்பவாத அரசியலை வந்து செய்வதாக வந்து குற்றம் சாட்டப்பட்டார் என்பது சரிதான். இந்த பரிந்துரைகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் சில அமைப்புகள் வழக்கு தொடுத்தனர். இந்த பரிந்துரையை எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சில அமைப்புகள் வழக்கு தொடுத்தனர் என்பதும் சரிதான். 11 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு 1992ஆம் ஆண்டு தீர்ப்பை வழங்கியது. 11 குழு கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு 1992ஆம் ஆண்டு தீர்ப்பை வழங்கியது என்பதும் சரிதான். 1992ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஒப்பந்தத்தின் மூலம் இந்த திட்டம் தொடர ஆரம்பித்தது. எப்போன்னு கேட்டாக்க 1993 கொடுத்துருப்பாங்க. 91 விவாதம் எடுத்து ஆரம்பிச்சது 93 வந்து கொடுத்துருப்பாங்க. 1993 வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அப்போது 4th தான் வந்து தவறு. வாக்கியம் 1, இந்திய அரசமைப்பின் பகுதி 14A ஆனது தீர்ப்பாயங்கள் பற்றி தொடர்புடையது. 14A வந்து தீர்ப்பாயங்கள் பற்றி தொடர்புடையது என்பது சரி. வாக்கியம் 2, மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்பின் உறுப்பு 263 உருவாக்கப்பட்டது என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1, இந்திய அரசமைப்பு விதி 323A பாராளுமன்றம் சட்டப்படி
நிர்வாக தீர்ப்பாயங்களை அமைக்க அதிகாரம் அளிக்கிறது. நிர்வாக அமைப்பை அளிக்கிறது என்பது சரி. வாக்கியம் 2 இந்திய அரசமைப்பின் விதி 234A மாநில சட்டமன்றங்கள் சட்டப்படி நிர்வாக தீர்ப்பாயங்கள் அமைக்க அதிகாரம் அளிக்கிறது என்பது தவறு. 323A 323B 323A வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றம். அதே 323B அப்படின்னு கேட்டாக்கா மாநில சட்டமன்றம். ஏபி தான் வருமே தவிர வேறு எந்த இதுவும் வந்து மாறாது. எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாய அரசாங்கத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரம் கூறுகின்றன? எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாய அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் குறிப்பிடுகின்றனனாக்க 257, 256, 365 இந்த மூணுமே வந்து கட்டுப்படுத்தும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகியவை எந்த நதிநீர் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவை? காவேரி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா எந்த ஆறு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவை? சட்லெஜ். கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் ஆகியவை எந்த ஆறு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவை? மகாதாயி. வாக்கியம் 1 மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் 1924ஆம் ஆண்டு காவிரி நதிநீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன என்பது சரிதான். வாக்கியம் 2 காவிரி நதிநீர் நடுவர் நீதிமன்றம் 1991ஆம் ஆண்டு மத்திய அரசு அமைக்கப்பட்டு மன்ற தீர்ப்பை 2007ஆம் ஆண்டு வழங்கியது. 91 கிரியேட் பண்ணி 2007 தான் வந்து கொடுத்தாங்க. ரெண்டுமே வந்து சரி. 29வது கொஸ்டின். வாக்கியம் 1 அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது. மானிய உதவி மாநிலங்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. எந்த நடவடிக்கைன்னு கேட்டாக்கா அபிவிருத்தி நடவடிக்கை மூலிமா வந்து கொடுக்குறாங்க. வாக்கியம் 2 மாநிலங்களுக்கு உடனடியான கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும் என்பது டாக்டர் சி ரங்கராஜனுடைய கூற்றாகும் என்பது சரி. ரெண்டுமே வந்து சரியான ஆன்சர். 30வது கொஸ்டின். கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்கள் பல நிலையில் அதிகார பரவலை கொண்டுள்ளது என்பது சரிதான். வாக்கியம் 2 கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவல் அமைப்பை அமைத்துக் கொள்கிறது என்பதும் சரிதான். வாக்கியம் ரெண்டுமே வந்து சரி. 31 வாக்கியம் 1 மத்திய மாநில நிதி உறவுகள் தொடர்புடையது கூட்டாண்மை நிதியாகும் என்பது சரிதான். வாக்கியம் 2 பொது வகை உறவு என்பது மத்திய மாநில அரசுக்கிடையே இல்லை. வந்து இல்லை என்பதும் சரிதான். ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1 மூலதன பட்டியல் என்பது மத்திய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்பது தவறு. இது வந்து மாநில பட்டியலில் வந்து இருக்கும். வாக்கியம் 2 வங்கித்துறை என்பது மத்திய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்பது சரி. வாக்கியம் 2 மட்டும் வந்து சரி. மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி தவறானது. இதுக்கப்புறம் ஆணையங்கள் வந்து பார்க்க போகிறோம். மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றி தவறானது. தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு சட்டம் 1946 தனி அதிகாரங்களை பெறுகின்றன என்பது சரிதான். மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமையாகும். இது வந்து ஒரு மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமையாகும் மத்திய புலனாய்வு என்பது சரி. இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு என்பது தவறு. இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு வந்து கிடையாது. இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு இல்லை என்பது தான் சரி. இதன் பயிற்சி நிறுவனம் காஷியாபாத்தில் அமைந்துள்ளது. மத்திய புலனாய்வு ஆணையம் காஷியாபாத்தில் வந்து அமைஞ்சிருக்கு என்பதும் சரிதான். சி ஆப்ஷன் மட்டும் தப்பு. தவறானதை தேர்ந்தெடு. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் 30 நாட்களுக்குள் தகவலை பெற முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்.
அதிகமாக கேட்ட கொஷின். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, 9th வந்து புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டீட்டெயிலாக வந்து இங்கே தான் இருக்கும். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் 30 நாட்களில் வந்து தகவல் வந்து பெற முடியும். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 12 அக்டோபர் 2005ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாக்க 12 அக்டோபர் 2005 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். தகவல் அறியும் சட்டம் மொத்தம் 30 உள்ளது. தகவல் அறியும் சட்டம் மொத்தமாக 28 இருக்குது. இந்த 28லேயும் நீங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இராணுவத்தை தவிர, அதாவது அந்த இராணுவ அமைப்பை தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 28 அமைப்பு இருக்குது. இந்த 28 அமைப்பில் நீங்கள் ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டாக்க 30 நாட்களில் உங்களால் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும். 28 வந்து இருக்குது, 30 கிடையாது. 30 வந்து கிடையாது. உளவுத்துறையை பற்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க, ராவை பற்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே சொல்லுவாங்க. பொறுப்பான மறைவற்ற ஆட்சி முறை என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமாகும் என்பது சரி. அப்போது சி மட்டும் தப்பாக இருக்குது. வாக்கியம் 1. குறை தீர்க்கும் மையம் முதலில் நார்வே நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன. குறை தீர்க்கும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஒன்ஸ் வந்து அந்த குறை தீர்வு மையமெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டாக்க நார்வே நாட்டில் தான் எடுத்திருப்பாங்க. நார்வே நாட்டில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. வாக்கியம் 2. பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம். பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகமாகும். அமைச்சரவை செயலகமாகும் என்பதும் சரி. ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்திய அரசியல் சாசனத்தில் மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. இந்திய அரசியல் சாசனத்தில் மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எதுன்னு கேட்டாக்க மினர்வா மில் வெஸ்ட் இந்திய ஒன்றிய யூனியம். இதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து மாற்ற முடியாத ஒரு வழக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். வாக்கியம் 2. உச்ச நீதிமன்றம் எப்படி உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் தடை நிறுத்த அதிகாரத்தை வரையறுக்க இயலாது? வரையறுத்த வழக்கு பற்றினாக்க கேசவானந்த பாரதி வழக்கு. உச்ச நீதிமன்றம் எப்படி அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் தடை திருத்த அதிகாரத்தை வரையறுத்த வழக்கு எதுன்னு கேட்டாக்க கேசவானந்த பாரதி வழக்கு. ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. தவறானதை தேர்ந்தெடு. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஜனவரி 5, 1966 உருவாக்கப்பட்டது. 1966 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சரி. இதில் மொரார்ஜி தேசாய் தலைமையின் கீழ் 15 உறுப்பினர்கள் இருந்தனர். இது வந்து தப்பு. அதாச்சும் பார்த்தீங்கன்னாங்க இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து கிரியேட் பண்ணது 1966 தான். ஆனால் மொரார்ஜி தேசாய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ஆட்சி மாறி இருக்கும். அதனால் மொரார்ஜி தேசாய்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கே அனுமந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருப்பார். அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 உறுப்புகள் வந்து மாறி இருக்கும். மொரார்ஜி தேசாய்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுமந்தையா வந்து மாறி இருப்பார். ஏன்னா 66 பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்திருப்பாங்க. ஆட்சி வந்து மாறி இருக்கும். சரிங்களா? இந்திய ஆணையம் இந்த ஆணையம் 20 அறிக்கைகளை சமர்ப்பித்தது. அதில் ஒரு அறிக்கை மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வழங்கியது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய மாநில இது பண்ணது யாருன்னு கேட்டாக்க இந்த வழக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆணையம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆணையம் பொது நிர்வாகத்தில் 10 களங்களை ஆராய்ந்தது என்பது சரி. அப்போது பி ஆப்ஷன் மட்டும் தப்பு. வாக்கியம் 1. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு 2005ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து சரி. வாக்கியம் 2. ஆரம்பத்தில் வீரப்ப மொய்லியும் பின்னர் வி ராமச்சந்திரனும் தலைவராக இருந்தனர். இந்த இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஃபஸ்ட்டு வீரப்ப மொய்லி இருந்திருப்பார். பின்னாடி அதுக்கப்புறம் வி ராமச்சந்திரன் இவர் வந்து மாற்றிருப்பாங்க. ரெண்டுமே வந்து சரி. அடுத்தது ராஜமன்னார் குழு. இது மட்டும் உங்களுக்கு 10th பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து கொடுத்துருப்பாங்க கட்டங்கட்டி. ராஜமன்னாரும் சர்க்காரியா குழு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல் டீட்டெயில் வந்து இங்கே தான் இருக்கும். ஃபுல் டீட்டெயில் பண்ணாக்க இங்கே தான் வந்து இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு யூனிட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜமன்னார் குழு பற்றி தவறானது. தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்திய மத்திய மாநில உறவை ஆராய இந்த குழுவை அமைத்தது என்பது சரி. இந்த குழு வந்து அமைச்சாங்க என்பது சரி. உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி
PV ராஜமன்னார் இதில் வந்து தலைவராக இருந்தார் என்பது சரிதான். இந்த குழு 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1969 தமிழ்நாடு பெயர் மாற்றப்பட்ட ஆண்டில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இருப்பார், சரிதான். இந்த குழு 1973ஆம் ஆண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. தனது அறிக்கையை வந்து பாருங்க 1971 வந்து கொடுத்துருப்பாங்க. 2 வருஷத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 வருஷத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. டி ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்த கொஷின், ராஜமன்னார் குழுவை பற்றி தவறானது. ராஜமன்னார் குழுவை பற்றி தவறானது. இந்த குழு அரசமைப்பின் 263வது உறுப்பு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது என்பது சரி. இது வந்து சரி. அரசமைப்பின் உறுப்புகள் 256, 257, 339(2) சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது என்பது தவறானது. நீக்கப்பட வேண்டும். இது வந்து கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உறுப்பெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த லா ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்போம். வரி விதிப்புக்காக பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு மட்டும் கையாளுதுன்னு சொல்லி இந்த லாஸ்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து இருக்கும். வரி விதிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு கேட்டாக்க ராஜமன்னார் குழு தான். அரசமைப்பின் 18 பகுதியில் உள்ள பகுதி 18இல் உள்ள உறுப்பு 356ஐ மத்திய அரசு கவனமாக பயன்படுத்த வேண்டும். 356 என்னன்னு தெரியுதுங்களா? மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலை தான் பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும், கவனமாக செயல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து பரிந்துரைத்திருக்கும். அப்போ பி ஆப்ஷன் வந்து தப்பு. ராஜமன்னார் குழு பற்றி தவறானது. ராஜமன்னார் குழு பற்றி தவறானது. இந்த குழு இந்திய பணிகளில் பெரிய அளவில் மாற்றங்களை பரிந்துரைத்தது. இந்திய பணிகளில் பெரிய அளவில் வந்து மாற்றங்களை வந்து பரிந்துரைத்திருக்கும். இந்த குழு IAS மற்றும் IPS ஆகியவற்றை உருவாக்க பரிந்துரைத்தது என்பது தவறானது. IAS மற்றும் IPS ஆகியவற்றை வந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு பரிந்துரைத்த குழு இதுன்னு ராஜமன்னார் குழு தான். பரிந்துரைத்த குழு வந்து ராஜமன்னார் குழு. IAS மற்றும் IPS ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கை மீறுவதாகும் என்று பரிந்துரைத்தது என்பது சரிதான். 7வது அட்டவணையில் திருத்தங்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது என்பதும் சரிதான். இப்போ பி மட்டும் தப்பு. ஏன்னா IAS IPS வந்து நீக்கணும்னு சொல்லி தான் ராஜமன்னார் குழு வந்து வலியுறுத்திருக்கும். தவறானதை தேர்ந்தெடு. தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி செய்ய குழு அமைத்தது. ராஜமன்னார் குழு 1969, 83 கிடையாது. அதாவது 83 என்னன்னு கேட்டாக்க தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய அரசு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சர்க்காரியா குழு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு தான் வந்து தப்பாக இருக்குது. அரசமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன என்பது சரிதான். மத்திய மாநில உறவுகள் பற்றி இப்போ கூறக்கூடிய அட்டவணை என்கின்ற 7வது அட்டவணை. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணையாக உள்ளது. இருக்கிறது என்பதும் சரிதான். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது என்பதும் சரிதான். இப்போ ஏ மட்டும்தான் வந்து தப்பு. சர்க்கரை குழு பற்றி தவறானது. மத்திய அரசாங்கம் 1983ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1983ஆம் ஆண்டு நீதி அரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை வந்து உருவாக்கியது. ஒரு குழுவை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சரிதான். இந்த குழு 247 பரிந்துரைகளை வழங்கியது. சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகளை வந்து வழங்கியிருப்பாங்க. தனது அறிக்கையை இந்த குழு சமர்ப்பித்த ஆண்டு 1988 வந்து சமர்ப்பித்திருப்பாங்க. அப்போ சியை வந்து தப்பாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே உறுப்பு 356ஐ அமல்படுத்த வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்தது. சர்க்காரியா குழு மாநில அவசர நிலை தான் இந்த 356. அந்த மாநிலம் முழுசாக சீர்குலைந்தால் மட்டும்தான் அந்த மாநில அவசர நிலையை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு இதனை கேட்டாங்க சர்க்காரியா குழு. அப்போது வாக்கியம் 3 மட்டும் தப்பு, சி மட்டும் தப்பு. 1988 5 வருஷம் கிட்டத்தட்ட. 3 பேர் கொண்ட ராஜமன்னார் குழுவில் இருந்தவரில் தவறானவர். 3 பேர் கொண்ட ராஜமன்னார் குழுவில் தவறானவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி ராஜமன்னார் ஒருத்தர் இருந்தார். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் வந்து இருந்தாரான்னு கேட்டாக்க
அவர் தான் இருந்தார். ஆனால் வந்து அந்த குழுவில் வந்து கிடையாது. 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான லட்சுமண சுவாமி வந்து இருந்திருப்பார். ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னாக்க பி சந்திரா ரெட்டி வந்து இருந்திருப்பார். அன்றைய முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, அண்ணா தான் இருந்திருப்பார். 1969 இல்லையா, 1969 ஃபஸ்ட்டு அவர் இருந்திருப்பார். அவர் அதே வருஷம் தான் அவரும் டெத் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் தான் கலைஞர் வந்திருப்பார். ராஜமன்னார் குழு உருவாக்குறப்ப இருந்தப்போ முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, அண்ணா தான். அண்ணா வந்து இருந்திருப்பார். சர்க்கரையா குழுவில் இருந்தவர்கள் தவறானவர் யார்? சர்க்கரையா பி சிவராமன், ஆர்எஸ்எஸ் சென் வந்திருப்பார். மொரார்ஜி தேசாய் வந்து இருக்க மாட்டார். சர்க்கரையா குழு பற்றி தவறானது. அரசமைப்பின் உறுப்பு 263B மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் மாநிலங்களுக்கிடையே வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு இதன் சர்க்கரையா குழு என்பது சரி. 263A அதிகாரம் வழங்கக்கூடாது என்ற பரிந்துரைத்து, இதை வந்து வழங்கக்கூடாதுன்னு சொல்லி பரிந்துரைத்துருக்கோம். சி ஆப்ஷன், ஆளுநர் பதவி ரத்து செய்ய வேண்டும். ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கூறியது என்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆளுநர் பதவி வந்து ரத்து செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தை வந்து கலந்து ஆலோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ சி தான் வந்து தப்பாக இருக்குது. மும்மொழி கொள்கை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்று சர்க்கரையா குழு வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. இது வந்து சரி. இப்போ சி மட்டும் வந்து தப்பாக இருக்குது. பூஞ்சி குழு பற்றி தவறானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் 40 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் 20ஆம் தேதி வந்து நடைபெறும். 12ஆம் தேதி வந்து அதுக்கு அப்டேட் வந்து தரேன், என்னென்னைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. கரெக்டாக 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 40 டெஸ்ட்டஸ் வந்து நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஜிகே வந்து நீங்கள் தமிழ் நான் அடித்து சொல்கிறேன், தமிழ் கண்டிப்பாக ஈஸியாக வரும். 100 கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக வரும். ஆனால் ஜிகே இந்த முறை கண்டிப்பாக டஃப்பாக தான் வரும். தமிழ் நீங்கள் ஏன்னா தமிழ் தகுதி தேர்வுன்றதுனால ஈஸியாக கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் ஜிகே கண்டிப்பாக ஈஸியாக கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த முறை வேக்கன்சி ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. ரிட்டன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ஃபாரஸ்ட்டெல்லாம் ஆட் ஆகி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் தான் சொல்லி யோசிப்பாங்க. ஸோ ஃபுல் டெஸ்ட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். அந்த 40 ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள், நம்மளது வந்து வாட் இஸ் வாட் கொஷின் கிடையாது. என்னோடய கொஷின் வந்து வாட் இஸ் வாட் கொஷின் கிடையாது, ஒரு கொஷின் கிடையாது. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின் இருக்குது. நீங்கள் 4 அப்டேட் படிக்கிறீங்க. அப்போ எந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். டிஎன்பிசி குரூப் 4 மாதிரியே இருக்கும், எக்ஸாம் மாதிரியே வந்திருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. 47வது கொஷின், பூன்சி குழு பற்றி தவறானது. மாநில அரசாங்கம் ஏப்ரல் 28, 2007ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் பூஞ்சி தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது. மாநில அரசாங்கம் கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து தப்பு, அதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து சரி. மத்திய மாநிலன்றது மட்டும் தவறானது. இந்த குழு 2010ஆம் ஆண்டு தனது பரிந்துரை மத்திய அரசுக்கு வழங்கியது. 2010 வந்து மத்திய அரசுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. இதுவும் வந்து சரிதான். ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதியில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு இதன் கேட்டாக்க பூஞ்சி குழு. இதற்காக அரசமைப்பின் உறுப்புகள் 355, 356 ஆகியவற்றை மாற்றம் செய்ய வேண்டும். 355 மற்றும் 356 வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று பூஞ்சி குழு வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. பொம்மை வழக்கு பற்றி தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆர்எஸ் பொம்மை அவர்கள் முதல்வராக இருந்த ஆந்திர அரசாங்கம் மத்திய அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. ஆர்எஸ் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா முதலமைச்சராக இருந்திருப்பார். ஆந்திரா கிடையாது, கர்நாடகா முதலமைச்சராக வந்து இருந்திருப்பார். இப்போ ஏ வந்து தப்பு. உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில்
உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் 1994ஆம் ஆண்டு புகழ்பெற்ற பொம்மை வழக்கு தீர்ப்பை வழங்கியது. 1994 வந்து வழங்கியிருப்பாங்க. சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 365 உறுப்பை பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தியது என்பதும் சரிதான். சாதாரண காரணங்களுக்காக மாநில அவசர நிலையை வந்து அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியல் சாசன ஆட்சி மீறினால் மட்டுமே உறுப்பை மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும். 356 வந்து உறுப்பை பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு இந்த பொம்மை வழக்கில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புக்கில். வாக்கியம் 1. அனைத்திந்திய பட்டியலினத்தவரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் B.R. அம்பேத்கர் ஆவார். B.R. அம்பேத்கர் என்பது சரிதான். வாக்கியம் 2. அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு 356 தேவையற்றது என்று வர்ணித்திருப்பார். தேவையற்ற வார்த்தை என்று பார்த்தீங்கன்னாக்கா வர்ணித்தவர் யாருன்னு கேட்டாக்க நம்ம B.R. அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பார். தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு 356 வந்து சொல்லியிருப்பார். மாநில அவசர நிலையை ரெண்டுமே வந்து சரி. வாக்கியம் 1. இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் கிராவின் ஆஸ்டின். ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்போம். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்ல என்று கூறியவர் KP முகர்ஜி. ரெண்டுமே வந்து சரி. கூட்டாட்சி முறையை இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னவர் கிராவின் ஆஸ்டின். அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறவர் யார் எனக்கு KP முகர்ஜி. மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது. மண்டல ஆணையம் எதுக்காக வந்து அமைச்சாங்க? மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது எதற்காகன்னு கேட்டாக்க இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 27% வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வாக்கியம் 1. மாநில மறுசீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953 என்பது சரிதான். வாக்கியம் 2. ஃபசல் அலி ஆணையம் இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது. ஃபசல் அலி ஆணையத்தை தான் பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநிலமாக வந்து மறுசீரமைக்கப்ப 1953 வந்து பரிந்துரைத்திருப்பாங்க. அடுத்தது பொறுத்துக. அருணாதாய் வெஸ் இந்திய ஒன்றியம் வந்து எதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பள்ளிகளுக்கு தேசிய கல்வி மூலம் செல்லத்தக்க என்னும் வழக்கு தான் வந்து எனக்கு அருணாராய் வெஸ் இந்திய ஒன்றியம் இருக்கும். பி ஆப்ஷன். இந்திய அரசு வெஸ் ஜார்ஜ் ஃபிலிப் வந்து எதுக்காக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா பணியிலிருந்து கட்டாயமான ஓய்வு வழக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. MC மேத்தா வெஸ் இந்திய ஒன்றியம் சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக அறிவிப்பு வருவதனாக MC மேத்தா வந்து கொடுத்துருப்பாங்க. எய்ம்ஸ் மாணவர் சங்கம் வெஸ் எய்ம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன இடஒதுக்கீடு இல்லை இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. 3412. அடுத்தது பொறுத்துக. 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட எதுன்னு கேட்டாக்க கலெக்டர் கமிஷன் வந்து 1953 போட்டிருப்பாங்க. 1929 பண்ணாக்க மண்டல் கமிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 1976 பண்ணாக்க சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. 1992 பண்ணாக்க தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு நிதி மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2143. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் இடையில் நதிநீர் பிரச்சனையை அதன் தொடர்புடைய மாநிலங்களோடு சரியாக வந்து பொறுத்துக சொல்லி கொடுத்துருக்காங்க. யமுனை நதிநீர் பிரச்சனை பண்ணாக்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து இருக்கும். 3 பிரதேசத்துக்கு வந்து இருக்கும். நர்மதை நதிநீர் பிரச்சனைனாக்க மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானுக்கு வந்து இருக்கும். கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை பண்ணாக்க மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு வந்து இருக்கும். காவிரி நதிநீர் பிரச்சனை நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வந்து இருக்கும். 4312. கீழ் வருவனவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை? ஒன்றிய அரசில் வந்து எது வந்து இடம்பெறலைன்னு சொல்லி கேட்குறாங்க. பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி, பணம் மற்றும் நாணயம், பொது கடன் மற்றும் மூலதன வரி வந்து கிடையாது. வாக்கியம் 1. 146.1 சரத்து மாநில மலைப்பால்
மாநில மலைவாழ் ஜாதியினருக்கு அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்கிறது. மாநில மலைவாழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அமைச்சரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 146 வந்து சொல்லும். அதாவது இது வந்து தப்பு. இந்த அரசமைப்பு சட்டம் வந்து பாருங்க தப்பு. அது 164 தான் பாருங்க. மாநில மலைவாழ் ஜாதியினருக்கு அமைச்சரை நியமிக்க வந்து வழிவகை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசமைப்பு சட்டப்பிரிவு 16 நாள் வழிவகை செய்கிறது. ஆணையம் பார்த்தீங்கன்னாக்கா அரசமைப்பு சட்டப்பிரிவு 16 நாள் தான் வந்து வழிவகை செய்யும். பி ஆப்ஷன் வந்து தப்பு. சரி, ஏ ஆப்ஷன் வந்து தப்பு. உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது? உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு, இந்த கூட்டாட்சின்றதை ஃபஸ்ட்டு யார் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவின் கூட்டாட்சி முறையை முதன்முறையாக கோரியது எது? நேரு அறிக்கை. ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2 அவைகள். கூட்டாட்சி அமைப்பின் மிக முக்கிய தன்மை எது? அதிகார பகிர்வு. மத்திய மாநில அரசாங்கம் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார்? இதான் புக் பேக் கொஸ்டின். இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. கிராவின் ஆஸ்டின். அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்களை சம்பந்தப்பட்டது? மாநிலங்களிடையே நதிநீர் சிக்கல்கள். சரியான பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஒன்றிய பட்டியல் 2வது பட்டியல், மாநில பட்டியல் 1வது பட்டியல் இருக்கும். இதர அதிகார பட்டியல் வந்து 1வது பட்டியல் இருக்கும். பொது பட்டியல் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து தப்பு. 4th மட்டும் சரி. பொது பட்டியல் வந்து 3ஆம் பட்டியல் வந்து இருக்கும். பொது பட்டியல் பாருங்க 3ஆம் பட்டியல் தான் வந்து இருக்கும். அது மட்டும் தான் வந்து சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சர்க்காரிய குழு மத்திய அரசாங்கம் வந்து நியமிச்சிருப்பாங்க. ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு. அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா ஹகாலி தளம் வந்து கொடுத்துருப்பாங்க. பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கும். பி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எது? ராஜமன்னார் குழு. உங்களுக்கு 10th புக்கில் மட்டும் இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கே இருக்கக்கூடிய குழுஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நதிநீர் பிரச்சனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதெல்லாம் டஃப்பாக எடுக்கணும்னு நினச்சா இங்கெல்லாம் கை வைக்கலாம், தாராளமாக கை வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கெல்லாம் இருக்கிறது தெரியாது, படிச்சிருக்க மாட்டீங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தான் வந்து கொடுத்துருப்பாரு. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி வந்து கொடுத்துருப்பாரு. உறுப்பு 312 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து இந்திய பணிகளை பற்றி சொல்லும். அடுத்து உறுப்பு 249 பொது பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 249 வந்து இருக்கும். 4th. ஓகேவா? டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதன்முறையாக எப்பொழுது வழங்க முன் வந்தது? இந்திய அரசு சட்டம் 1935. ஏன்னா மத்திய மாநில வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. கூற்று மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருந்து நீக்கிற உறுப்பு 22க்கு அதிகார அரசமைப்பு ஒப்படைக்கிறது. நீக்கிற உறுப்பு 22க்கு அரசமைப்பு ஒப்படைக்கின்றது என்பது கொடுத்துருக்காங்க. காரணம், நதிநீர் பிரச்சனைகளை பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்டன. பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்டன. ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று இந்த உறுப்பு வந்து சொல்லுது. 22க்கு வந்து அரசமைப்பு வந்து சொல்லுது. ரெண்டுமே வந்து சரிதான். சரியான விளக்கமும் ஆகும். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட்டுற காரணம் சொல்லுவது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. புக் பேக் அப்படியே எடுத்துக்கிட்டு கேட்கலாம். அவ்வளோதான். 70 கொஸ்டின் முடிஞ்சதுங்க. இந்த 70 கொஸ்டின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா தெளிவாக படிங்க.
நம்ம மார்ச் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய கொஷின் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துட்ருக்கு இது வரைக்கும். இன்னும் மெயின் டாபிக் வர வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஆர்பிஐ மட்டும்தான் இருக்குது. பேங்க் மட்டும்தான் இருக்குது. இன்னும் மெயின் டாப்பிக்னு கேட்டால் ஒரே ஒரு டாப்பிக்கோடு தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. மெயின் டாபிக் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த ஆர்பிஐலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிதி ஆயோக் வந்து கம்பைன் ஆகிடும். ஆர்பிஐலே வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கெல்லாம் கம்பைன் பண்ணி தான் எடுத்திருப்பேன். அது ஒரு 100 கொஷினுக்கு மேலே தான் இருக்கும். அதோட முடிஞ்சுது. மெயின் டாபிக் எல்லாமே இது வரைக்கும் முடிச்சுட்டேன். இன்னும் மேக்ஸ் டாபிக் இருக்குது. தமிழ் வந்து இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பார்க்கும். இன்னொரு டாபிக் மட்டும் தமிழ் பார்த்தாக்க முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு இதாக கொடுத்தாங்க. பேலன்ஸ் முடிஞ்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பாரதியார் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சொன்னேன் நான். அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக வந்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி, அதாவது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு படித்து முடிச்சு டெஸ்ட் யூனிட் வைஸ் முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோன்னு சொல்லி சொன்னேன். அதே போல் தான் என்னுடைய ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? என்னுடைய குறிப்பிட்ட ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டேன். தேங்க்யூ.